டிப்ரெஷன். அடுத்து கடன் அதிகமாகுது அப்படின்னா பொருளாதாரம் வளர்ந்துருக்குல்ல. பொருளாதார வளர்ச்சி தமிழகத்துல, அதாவது நீங்க மன்னர் பரம்பரையிலேருந்து வந்த வம்சாவளி, அதாவது வட்ட செயலாளர் பையன், வட்ட செயலாளர் பொண்ணு, மாவட்ட செயலாளர் பையன், மாவட்ட செயலாளர் பொண்ணு, எப்படி முதலமைச்சரின் பையன், துணை முதலமைச்சர், அந்த வம்சத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. காரை விட்டு நீங்கள் கீழே இறங்கினதே இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும் பொருளாதார வளர்ச்சி? இது நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சதை சொல்கிறீங்களா பொருளாதார வளர்ச்சி? அண்ணா அறிவாலய ரெக்கைகள், அதாவது விங்ஸு, ஐடி விங்ஸு, டிஎம்கே விங்ஸு, நீங்கள்லாம் வளர்ந்த அந்த வளர்ச்சியை தான் வளர்ச்சின்னு சொல்கிறீங்களோ? நான் ரொம்ப தூரம்லாம் போகல. வெறும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வால்டாக்ஸ் ரோடுன்னு இருக்குது. அந்த ரோட்டுக்குள்ளே போங்க. அது யார் தொகுதி தெரியுமா? உங்கள் முன்னாள் அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபுவோட தொகுதி தான். போங்க. போனீங்கன்னா அங்கே மக்கள் மீன்பாடியில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் தான், உத்தரப்பிரதேசில் இல்லை. அவங்க நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது திமுகவும் அதிமுகவும் தானே ஆண்டுச்சு. நான் இப்போ மொத்தம் பொதுவாக நான் திமுக மட்டும் குறை சொல்ல மாட்டேன், அதிமுகவும் சேர்த்து நான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி திமுக மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டிக்க மாட்டேன். மீன்பாடியில் தூங்குறவங்க இருக்காங்க. ஒரு கார் ஷீட்டை போட்டு உள்ளுக்குள்ளே போய் படுத்து தூங்குற கூட்டம் அங்கே இருக்கு. ஒரு அமைச்சர் தொகுதி, லாஸ்ட் 5 வருஷமா அது அமைச்சர் தொகுதி தான் அங்கே இருக்கு. போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு கிரவுண்ட் லெவலில் தெரியும். பேப்பரை வச்சு பேசக்கூடாது. அறிவாலயத்திலிருந்து அண்ணா அறிவாலயத்தால் நீங்கள் பயன்பெற்ற அந்த வருமானத்தை வச்சு, நீங்கள் வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை வச்சு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சின்னு பேசாதீங்க. இன்னமும் போய் ரியாலிட்டியை பாருங்க. ஓகே, ஒரு சாதாரண ஒரு ஆணும் பெண்ணும், கல்யாணம் ஆன ஆணும் பெண்ணும், அதுக்கு கூட அங்கே அவங்க எவ்வளோ சங்கடமான சூழலில் இருக்காங்கன்றத அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அண்ணா அறிவாலயத்தில் காரில் ஏறினா ஏசிலேயே ட்ராவல் பண்ணி வீட்டில் போய் இறங்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டும் இல்லை, திமுகல இருக்கிற யாருக்குமே மக்களோட வழி தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்கெல்லாம் வீட்டில் இருந்திருப்பாங்க, ரோட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. கல்யாணபுரத்தில் இருக்கிற வீடு கட்டினீங்களே, ஜட்காபுரத்தில் இருக்கிற வீடு கட்டினீங்களே, யாருக்கு கொடுத்துருக்கீங்க? உங்கள் அமைச்சர் பதில் சொல்வாரா? முன்னாள் அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் பதில் சொல்வாரா? நேரடியான நிறைய தகவல்கள் எனக்கு தெரியும், ஆனால் பொதுவெளியில் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். அதெல்லாம் மனவலி மிகுந்த தகவல்கள். திமுக தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க சகோதரி. கத்தி பேசிட்டோம், சத்தமாக சொல்கிறோம், நையாண்டித்தனமாக நயப்புடன் பேசுகிறோம், உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சினிமாவுக்கு செட் ஆகும். நீங்கள் சினிமாவுக்கு நடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து நம்மளுடைய ரேஷன் அரிசியை தூக்கி மாட்டுக்கு போடுவாங்களாம். ஏன்னா அவரு எப்படிங்க லாட்ரியிலே பிறந்து, அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த லாட்ரி பெருமானோ. சூப்பரா பாடுறீங்க, நல்ல குரல் வரும் உங்களுக்கு. ஆனா அதை அப்படியே இப்படியும் கொஞ்சம் பாடி இருக்கணும். அதை வாங்கி தின்ன கூட்டம் தானே எங்க திமுக அப்படின்னும் பாடணும். உங்களுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காரு யாரு? மிஸ்டர் மார்ட்டின் கொடுத்துருக்காரனோ, வாங்கணுமோனோ, உள்ள ஜோபியில போட்டோமோனோ, அதையும் சொல்லணுமோனோ. அரிசியை பத்தி மிஸ்டர் ஆதவர்ஜுனா பேசினது மக்களை இழிவுபடுத்துறதா? மக்களை இழிவுபடுத்துற மாதிரி உங்க கட்சிக்காரங்க தான்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது அரிசியோட தரத்தை. ஒரு நாளாவது உங்க வாழ்க்கையில ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்கீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட்டில் ஒரு லேடி இது ரேஷன் போடவன்னு காமிச்சாங்க. அந்த மாதிரி ரேஷன் போட சத்தியமாக என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ரேஷன் போட. ஒருவேளை அண்ணா அறிவாலய விங்ஸுக்கு மட்டும் தனியாக ரேஷன் கடையில் தராங்களா என்னவோ. எப்படினாலும் திமுக ஆட்சி காலத்தில் வர எல்லா விலையில்லா சலுகைகள், அதை நீங்கள் சொல்றீங்க பீப்புள் வெல்ஃபேர், அது எல்லாமே உங்கள் கட்சிக்காரங்களுக்கும் உங்கள் விங்ஸுக்கும் தான் போகுது. அந்த மாதிரி நல்ல சேலைகள் கூட உங்களுக்கு மட்டும்தான் போகுது போல இருக்கு, மக்களுக்கு வரலமா. அதே மாதிரி மக்களுக்கு தர அரிசியும் நல்ல தரமான அரிசி கிடையாது. அந்த அரிசியோட தரத்தை தான் மிஸ்டர் ஆதவர்ஜுனா பேசினாரே தவிர அவர் மக்களை இழிவுபடுத்தலை. நீங்கள் இந்த மக்களுக்கு ட்விஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் எங்கே போய் கேட்கணும்னா மக்களை இழிவுபடுத்தாதீங்கன்னு உங்கள் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன்,
தாமோ அன்பரசன், உங்க கட்சியோட பெரிய தலை ஆர்எஸ் பாரதி, அப்புறம் வந்து உங்க உங்க கட்சிக்காகவே அண்ணா அறிவாலயத்தின் வாசலில் முட்டு கொடுத்து அந்த கடைசி கம்பிக்குள்ள தன் கையை வச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க எங்க அண்ணன் செந்தில் வேலன் அவர்கிட்ட எல்லாம் போய், ஏன் சார் மக்களை இழிவுபடுத்துறீங்கன்னு கேளுங்க. இங்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் மக்களை இழிவுபடுத்தல. ட்விஸ்ட் எல்லாம் வேணாம். டிப்ரெஷன். அடுத்து 1 கிலோ அரிசிய ₹1 கொடுத்தாரு. ரேஷன் கடையை இந்த பிடிஎஸ் சிஸ்டத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். எஸ் 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 ₹1 மாத்தினது ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். ₹2 மாத்தினதும் அவர் தான். ₹2 ₹1 மாத்தினதும் அவர் தான். அதோட நிறுத்திட்டு எங்க போயிட்டீங்க? ஸ்டிக்கர் ஒட்டிங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம்மா. இதுக்கு நடுவுல செல்வி ஜெயலலிதான்னு ஒருத்தங்க அந்த ₹1 தூக்கிட்டாங்க. விலை இல்லாம அரிசி கொடுத்தாங்க. அந்த அரிசி தரமா இருந்துச்சான்றதுல எனக்கும் கேள்வி இருக்கு. தரமா இல்லை. ஆனா நீங்க இப்போ ஒட்டின ஸ்டிக்கருக்கு தான் இந்த பதில். நடுவுல ஜெயலலிதான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. தெரியுமா அவங்கள? முதல்ல ரேஷன் முறையில மத்திய அரசோட பங்கு எவ்வளவு இருக்கு அதை பேசுவீங்களா நீங்க? அங்க 108 ஆம்புலன்ஸுக்கு ஸ்டிக்கர் ஓட்டின வம்சம் தானே நம்ம வம்சம். 108 ஆம்புலன்ஸ் மத்திய அரசு கொடுத்தா அதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு அப்போ அதாவது இப்போ இவ்வளோ டிஜிட்டல் உலகத்தில் இவ்வளோ விஷயங்கள் உடனுக்குடனே எடுத்து போட்டு அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தும் போது இவ்வளோ ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களே. தண்டவாளத்து காலத்துலலாம் எவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பீங்க. எப்பா 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 மா நீங்க ஆண்டது 26 வருஷம். அவங்க ஆண்டது 30 வருஷம். உங்களை விட நல்லதுலயும் அதிகமா அவங்க தான் இருப்பாங்க, கெட்டதுலயும் அதிகமா அவங்களும் இருப்பாங்க. புரியுதுங்களா? நீங்க என் பார்வை இது கெட்டதுல அதிகமா இருக்கீங்க, நல்லது எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நீங்க ஒட்டுற ஸ்டிக்கர் எல்லாம் அதுக்கு பின்னாடி ஏடிஎம்கே இருக்கு. அந்த நல்லதுல மட்டும்